திருப்பூர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் அன்புக்குரிய தலைவர் டாக்டர் ஆ. முருகநாதன் அவர்களே, அதன் அருமை செயலாளர் அன்புக்குரிய ஆடிட்டர் ஆ. லோகநாதன் அவர்களே, பெருமைக்குரிய பொருளாளர் ஆடிட்டர் சு. ராஜு அவர்களே, உலக திருக்குறள் பேரவையின் திருப்பூர் மாநகர கிளை தலைவர் அன்புக்குரிய மு. நாகேஸ்வரன் அவர்களே, செயலாளர் குரு ஜெயச்சந்திரன் அவர்களே, பொருளாளர் மு. நாகராசன் அவர்களே, மிகச் சிறப்பாக இன்றைக்கு அறிக்கை வாசித்திருக்கிற குரு ஜெயச்சந்திரன் அவர்களே, கல்வி தந்தை ஆர். வி. சுப்பிரமணியம் அவர்களுடைய திருவுருவப்படத்தை திறந்து வைத்திருக்கிற அன்புக்குரிய மு. ஜீவானந்தம் அவர்களே, திருக்குறள் திரு சேர்மன் நா. கந்தசாமி அவர்கள் திருவுருவப்படத்தை திறந்து வைத்திருக்கிற பி.எஸ். வேலுச்சாமி ஐயா அவர்களே, அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முனைவர் சேசு பழனிசாமி அவர்களே, கோபி திருக்குறள் பேரவையின் தலைவர் பாராட்டுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் கா. அரங்கசாமி அவர்களே, பாராட்டுதலுக்குரிய மு. ராசமாணிக்கம் அவர்களே, பாராட்டு பெற்றிருக்கிற மனிதநேய செம்மல் ஞானவேல் அவர்களே, திருக்குறள் சிந்தனை ஓவியர் அன்புக்குரிய ஈஸ்வரன் அவர்களே, கல்வி சிந்தனையாளர் ஓம் முருகன் அவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, பெருமக்களே, நன்றியுரை நெவல இருக்கிற வி. ராசமாணிக்கம் அவர்களே, இந்த இனிய நேரத்தில் திருப்பூர் தமிழ்ச்சங்கமும் உலக திருக்குறள் பேரவையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த விழாவில் உங்களையெல்லாம் சந்திப்பதிலும் சந்தித்து சில வார்த்தைகள் சிந்திப்பதிலும் மட்டிலா மகிழ்ச்சியும் மன நிறைவும். திருப்பூர் தொழில் வளம் பெற்ற ஊர் என்பதைப் போலவே இலக்கிய வளமும் மனிதநேயமும் தலை சிறந்து விளங்குகிற ஊர் என்பதில் இரண்டு கருத்து இல்லை. நூலை ஆடையாக்குகிற நகரம் என்பதால் தான் இந்த தேசத்தின் மூவர்ண கொடியை வெறும் ஆடையாக பார்க்காமல் ஒரு தேசமாய் பார்த்த ஒரு மகத்தான விடுதலை போராளியை இந்த மண் தந்தது. அந்த பெருமையிலேதான் இன்றைக்கு தேசபக்தியையும் தியாகத்தையும் சிந்திக்கிற தருணத்தில் தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தருணம் என்பதை திருப்பூர் தமிழ்ச்சங்கமும் திருப்பூர் உலக திருக்குறள் பேரவையும் நிரூபித்திருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஒரு மனநிறைவான செய்தி. ஏறத்தாழ சுமார் 18 ஆண்டுகள் இந்தியாவில் நமக்கு அருகே இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் திருவள்ளுவர் சிறை இருந்தார். திருவள்ளுவருக்கா சிறை? ஆம், சாக்கு கோணிப்பைக்குள் மூடிய தவநிலையில் ஓராண்டல்ல ஈராண்டல்ல 18 ஆண்டுகள் இந்தியா ஒரு தேச ஒருமைப்பாடு மிக்க மாநிலம், பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட இனங்கள், இவற்றுக்கிடையே வாழக்கூடிய மக்களை கொண்ட தேசம் என்பதில் எவருக்கும் இரண்டு கருத்து இல்லை. ஆனால் அண்டை தேசத்தில் ஏதோ புரிதலில் ஏற்பட்ட தவறுதல் 18 ஆண்டுகள் திருவள்ளுவர் திறக்கப்படாமல் இருந்தார். அந்த திருவள்ளுவரை இன்றைக்கு உலக அரங்கத்தில் விடுவித்து தந்திருக்கிற நம்முடைய தமிழ் மாநிலத்தின் முதல்வர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும், கர்நாடக மாநில முதல்வர் எடியூரப்பா அவர்களுக்கும் உலக திருக்குறள் பேரவையும் திருப்பூர் தமிழ்ச்சங்கமும் நன்றியை தெரிவித்து இன்றைக்கு உரையாற்றுகிற தருணம் இது. மாணவ செல்வங்கள், திருக்குறளை கற்க வேண்டிய பருவம் இது. திருக்குறள் வாழ்க்கையை வழிநடத்துகிற நூலாக இளைய தலைமுறைக்கு எடுத்து போக வேண்டிய சூழல் இது. உலகம் நல்லதா கெட்டதா? இப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்வியை ஒரு ஞானியிடம் ஒரு சீடன் கேட்டான். உலகம் நல்லதா கெட்டதா? இந்த கேள்விக்கு உடனடியாக நேரடியாக பதில் தராமல் ஞானிகள் எப்பொழுதும் கேள்விகளுக்கு எதிர்கேள்விகள் போடுவார்கள். அப்படித்தான் உலகம் நல்லதா கெட்டதா என்று கேட்ட சீடனை பார்த்து ஞானி சொன்னார், திரும்ப கேட்டார், பூனையின் பல் நல்லதா கெட்டதா?
கேட்ட கேள்வி உலகம் நல்லதா கெட்டதா, அதற்கு அவர் நேரடியாக பதில் தராமல் பூனையின் பல் நல்லதா கெட்டதா என்றார். இதற்கு பதிலை நீ சொல்லு என்றார் சீடனிடம். பூனையின் பல் யாருக்கு நல்லதா இருக்கும், யாருக்கு கெட்டதா இருக்கும்? பூனையின் பல்லை குட்டி பூனையிடம் போய் கேட்டால் தாய் பூனையின் பல்லை பார்த்து சொல்லும், அதுதான் என் பாதுகாப்பு கவசம். என் தாய் என்னை கவ்விக்கொண்டு போகிற போது எந்த காயமும் எனக்கு ஏற்படுவதில்லை. அது பற்கள் அல்ல, பஞ்சு மெத்தை, என் உயிரின் பாதுகாப்பு கவசம் என்று குட்டி பூனை சொல்லும். அதே பூனையின் பற்களை சுண்டலியிடம் கேட்டால் என்ன சொல்லும்? அது பற்களாவை, கோரை பற்கள் மாத்திரமல்ல, அதுதான் கூற்றுவனின் குடியிருப்பு, யமனின் இருப்பிடம் என்று சொல்லும். பூனையின் பற்கள் குட்டி பூனைக்கு பஞ்சுமெத்தையாகவும் பாதுகாப்பு கவசமாகவும், சுண்டலிக்கு அதுவே யமனாகவும் இருக்கிறது. இப்படித்தான் உலகப்பந்தின் சுழற்சி. ஒருவருக்கு நன்மையாய் தருகிற விஷயம் இன்னொருவருக்கு தீமையாய் தெரிகிறது. இப்படிப்பட்ட சமூகத்தின் சுழற்சியில்தான் இளைய தலைமுறையை சரியான தடம் நோக்கி நடைபோடச் செய்வதற்கு காலம் முழுதும் தோன்றிய நூல்களில் எது தேவை என்று தீர்மானிக்கிற போது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் எல்லா தளங்களுக்கும் வழிகாட்டுவதாய் அமைந்திருக்கிறது. ஒரு இளைஞன் எல்லா ஐயங்களுக்கும் தீர்க்கமற விடை சொன்ன ஒரு ஞானியை பார்த்து எப்படியும் தோற்கடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எல்லா ஐயங்களுக்கும் அவர் விரல் நுனியில் விடை இருந்தது. இணையதளத்தை விட வேகமாய் பதிலளித்தார். இவ்வளவு எல்லா சந்தேகங்களுக்கும் நீ தீர்வு சொல்கிறாயே, நான் கேட்கிற ஒரு சந்தேகத்திற்கு தீர்வு சொல் என்று ஒரு இளைஞன் போனான் அந்த ஞானியிடம். கையில் ஒரு பட்டாம்பூச்சியை மறைத்து வைத்துக் கொண்டான். அவன் கேட்ட கேள்வி, என் கையில் இருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா இல்லையா? உயிரோடு இருக்கிறது என்று ஞானி சொல்லிவிட்டால் இவன் கைவிரல்களாலேயே அந்த பட்டாம்பூச்சிக்கு சமாதி கட்டிவிட்டு பட்டாம்பூச்சி இறந்து விட்டது பார், இது கூட தெரியாத ஞானியா நீ என்று கேட்க திட்டம். இல்லையப்பா, அது இறந்து விட்டது என்று அவர் சொன்னால் அவர் கண் முன்னால் பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு, பறக்குது பார் பட்டாம்பூச்சி, இது கூட தெரியாத துறவியா நீ என்று கேட்க திட்டம். எப்படியும் அவனுக்கு அந்த பெரியவரை தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணம். தன் கைக்குள் மறைந்திருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்று முகத்துக்கு முன்னே நீட்டிக்கொண்டு கேட்கிற இளைஞனை பார்த்து அந்த ஞானி அடக்கமாய் சொன்னார், பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு ஒற்றை வரியில் சொன்னார், அது உயிரோடு இருப்பதும் இல்லாததும் உன் கையில் தானப்பா இருக்கிறது என்றார். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது? மாணவ செல்வங்களே, அது நம் கையில் தான் இருக்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இன்றைக்கு எத்தனையோ நம்பிக்கையை நோக்கி நூல்கள். மேற்றிசை நாட்டின் கலாச்சாரம் தன் காலில் தான் பார்த்து நடப்பதற்கு ஊன்றுகோலாய் நம்மை உயர்த்தி பிடிக்கிறது. தன்னம்பிக்கை நூல்கள் மேற்றிசை நாட்டிலிருந்து வருகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நம்பிக்கை ஊற்றி விதைத்தான். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே உருவாகிறாய். இதைவிட தீர்க்க தரிசனமாக தன்னம்பிக்கையின் உயிர்ப்பை எவர் கற்றுத்தர முடியும்?